இன்று செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 20, 2024. மேஷ ராசி நேயர்களே, இன்று தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக பெரியவர்கள் சந்திப்பு இனிதாக அமையும். எண்ணியபடி எண்ணிய காரியங்கள் ஏற்றம் தரும். பெண்களால் நன்மை உண்டாகும். ரிஷப ராசி நேயர்களே, இன்று புதிய உத்தியோக வாய்ப்புகள், பதவி உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கையில் இனிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களே, இன்று புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். தெய்வ நம்பிக்கையால் தேகத்தில் புதுத்தெம்பு பிறக்கும். உல்லாச பயணங்கள் உற்சாகம் தரும். கருத்தரிப்பு அல்லது பிள்ளை பிறப்பு ஏற்படலாம். கடக ராசி நேயர்களே, இன்று எந்த விஷயத்திலும் நியாயமாக நடக்க வேண்டிய நாள். மனைவியின் கலகத்தால் உறவில் விரிசல் ஏற்படலாம். உயர் அதிகாரிகளின் சொல்படி பணிவாக நடந்தால் ஆதாயம் பெறலாம். சிம்ம ராசி நேயர்களே, இன்று பணவரவால் மனம் பரவசப்படும் நாள். ஆடை ஆபரணங்கள் அலங்கார் பொருட்கள் சேரும். அரசாங்க ஆதரவு மற்றும் உதவிகள் தடையின்றி கிடைக்கும். கன்னி ராசி நேயர்களே, இன்று தனவரவு கூடும். எதிர்ப்புகள் குறையும். நண்பர்கள் உதவி நன்மை பயக்கும். எண்ணிய எண்ணியாங்கு நடக்கும். பெயரும் புகழும் ஓங்கும். அரசு உதவியால் தொழில். துலாம் ராசி நேயர்களே, இன்று வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை. குழந்தைகளுக்கு மருத்துவ கவனிப்பு தேவைப்படும். எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் உங்கள் திறமை பாராட்டு பெறாது. விருச்சிக ராசி நேயர்களே, இன்று தடைப்பட்ட காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். துணிந்து செயல்பட்டு தோல்வியை தவிருங்கள். முயற்சி திருவினையாக்கும். முயலுங்கள், முடியாததில்லை. தனுசு ராசி நேயர்களே, இன்று மனதில் தைரியமும் புதிய உற்சாகம் பிறக்கும். மனையாளின் ஒத்துழைப்பு மன மகிழ்ச்சி தரும். முகநூல் மூலம் நட்பு வட்டம் விரிவடையும். நண்பர்கள் உதவி நன்மை பயக்கும். மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சுமாரான நாள். மகிழ்ச்சியாக இருக்க முயலுங்கள். எதிர்பார்த்த இடங்களில் பணவரவு தாமதம் ஆகலாம். எதையும் சாதிக்கும் திறமை பெறுவீர்கள். கும்ப ராசி நேயர்களே, இன்று தனவரவு தாராளமாக இருக்கும் நாள். ஆரோக்கியம் மேம்படும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும். புத்தி சாதுரியம் மற்றும் வாக்கு வன்மையால் பொருளாதார நிலை மேம்படும். மீன ராசி நேயர்களே, இன்று தொழில் புரிவோருக்கு வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பண பற்றாக்குறை நிலவும். உண்ணவும் நேரமின்றி உழைப்பு அதிகமாகும். நேர்வழியில் பணம் செலவு செய்தால் நிம்மதி.